அன்பு ஃபேமிலி சேனலுக்கு வருகிற அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் செல்வா. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு வீரமங்கை வேலுநாச்சியார். வேலுநாச்சியார்னு சொன்ன உடனே நம்ம உடம்புல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒரு வீரமும் நம்ம உடம்புல தெரியும். அந்த அளவுக்கு ஒரு வீரமிகு பெண்மணி வீரமங்கை வேலுநாச்சியார். இவர் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து சேதுபதிக்கும் முத்தாத்தா என்பவருக்கும் ஒரு பெண் வாரிசாக வேலுநாச்சியார் பிறக்கிறாங்க. அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சி நடக்கும்போது தனக்கு அப்புறம் அந்த அவங்க ஆட்சி செய்த பகுதியை ஆள்றதுக்கு தன்னுடைய மகனை வாரிசாக விட்டுட்டு போவாங்க. அப்படி நினைத்து கொண்டு இருந்த செல்லபதி சேதுபதி மன்னருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவர் கொஞ்சம் வருத்தமாகவே இருந்தது. இருந்தாலும் அந்த பெண்ணை நம்ம ஒரு ஆண்மகனை போல வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அந்த குழந்தைய சின்ன வயசில் இருந்த அந்த பெண் குழந்தைய ஒரு வீரமிகு பெண்மணியாக உருவாக்கணுன்ட்டு அவங்களுக்கு சின்ன வயசுலேயே பல கலைகளை கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு போர் வீரனுக்கு என்னென்ன தகுதி வேணுமோ அந்த தகுதி எல்லாத்தையுமே அந்த பெண்மணிக்கு சொல்லி கொடுக்குறாரு. வில்வித்தை, குதிரை ஏற்றம், வளரி, சிலம்பாட்டம் அப்படின்னு எல்லா கலைகளையுமே கற்றுக் கொடுத்து ஒரு ஆண்மகனை போன்று வளர்க்குறாரு வேலுநாச்சியார். அப்படி வளர்ந்து கொண்டு போகும்போது தன்னுடைய 16 வயதில் சிவகங்கையை சேர்ந்த மன்னர் ஆண்டு கொண்டிருந்த முத்துவடுகநாதர் என்பவருக்கு வேலுநாச்சியார் மனம் முடிச்சு கொடுக்குறாங்க. இவருடைய இல்லற வாழ்க்கை நல்லபடியாக போய்கிட்டு இருக்கும்போது வெள்ளச்சி என்கிற ஒரு பெண் குழந்தை வேலுநாச்சியாருக்கு பிறக்கிறாங்க. இந்த சமயம் பார்த்து முத்துவடுகநாதரை ஆங்கிலேயர் அந்த இடத்துக்கு உண்டான அந்த அவர் ஆட்சி செய்கிற பகுதிக்கு உண்டான வரியை கட்ட சொல்கிறாங்க ஆங்கிலேயர். அதுக்கு முத்துவடுகநாதர் மறுக்கிறார். இல்லை, நான் உங்களுக்கெல்லாம் வரி கட்ட முடியாது அப்படின்னு மறுக்கிறார். உடனே ஆங்கிலேயர் கோபமாகிறாங்க முத்துவடுகநாதர் மேலே. நம்ம சொல்கிறதுக்கு இவர் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாருன்ட்டு, சரி இவர் இனிமேல் இங்கே வச்சிடக்கூடாதுன்ட்டு இவர்கிட்ட போர் செஞ்சு எப்படியாவது இவரை கொன்றணும் அப்படின்னு ஆங்கிலேயர் ஒரு திட்டம் பெற்றாங்க. இந்த சமயம் பார்த்துக்கிட்டு இருந்தது ஆங்கிலேயர் 1772 முத்துவடுகநாதர் ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காண்டி போகிறாரு. சரி தான் இவரை தாக்கக்கூடிய தருணம் அப்படின்ட்டு ஆங்கிலேயர் என்ன பண்ணிடுறாங்க, அந்த கோயிலுக்கு போகும்போது அவரை சுற்றி வளைச்சிடுறாங்க. வளைச்சி முத்துவடுகநாதர் அந்த காளையார் கோவில்னு சொல்லுவாங்க, அந்த போரில் அவர் கொன்றாங்க முத்துவடுகநாதர். முத்துவடுகநாதர் இறந்த செய்தியை அவருடைய மனைவியான வேலுநாச்சியாருக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் கணவரை ஆங்கிலேயர் கொன்றுட்டாங்க. அந்த செய்தி வேலுநாச்சியார் அம்மாவுக்கு ஒரு மரண செய்தி ரொம்ப மனசை சங்கடப்படுத்தியது. அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துடுறாங்க. நம்ம கணவரை இந்த மாதிரி கொண்டுட்டாங்க, இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கும்போது இவருக்கு ஒரு தைரியமான ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு வீரமிகு தலைவர்களை 2 பேர். அவங்க தான் சின்ன மருது, பெரிய மருது. அந்த முத்துவடுகநாதர் படைத்தளபதியில் இருந்தவங்க இந்த 2 பேரும். அப்போல்லாம் வேலுநாச்சியார் அம்மாட்ட சொல்கிறாங்க, ஏம்மா நீங்கள் வருத்தப்படாதீங்க, நாங்கள் கண்டிப்பாக ஆங்கிலேயரை மறுபடியும் நாங்கள் தாக்கி இந்த பகுதியை உங்கள்கிட்ட நாங்கள் மறுபடியும் மீட்டு கொடுப்போம். நீங்கள் எந்த வித கலக்கமும் பட வேண்டாம். ஆனால் தற்போது நீங்கள் இந்த இடத்துல இருக்காதீங்க, ஏன்னா மறுபடியும் ஆங்கிலேயர் இங்கே வந்தால் கொன்றுவாங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து பிள்ளையை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாயிட்டு மருது சகோதரர்கள் வேலுநாச்சியார்கிட்ட சொல்கிறாங்க. உடனே வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தையை தூக்கிக்கிட்டு ஒரு குதிரையில் சரி இந்த இடத்த விட்டு தலைமறைவாயிடுவோம் அப்படின்ட்டு கிளம்பி திண்டுக்கல் நோக்கி பயணம் பண்ணுறாங்க. போகிற வழியில் வேலுநாச்சியாருக்கு தண்ணி தாகம் ரொம்ப அதிகமாக எடுத்துருது. அப்போல்லாம் அந்த வழியில் ஒரு பெண்ணு ஆடு மேய்த்து கொண்டு இருக்காங்க. அவங்க பேர் உடையா. உடனே வேலுநாச்சியாரம்மா அந்த பெண்மணியை பார்க்குறாங்க. சரி இவங்ககிட்ட தண்ணி இருக்குன்னு, அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க, ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே அந்த பெண்மணியும் வேலுநாச்சியார் அம்மாவுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி கொடுத்தோன்னே குடிச்சிட்டு, ஏம்மா நீங்கள் வேலுநாச்சியார் தானே, நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், நான் வேலுநாச்சியார் தான், என்னுடைய கணவனை போரில் கொண்டுட்டாங்க,
நான் வந்து இப்போ ஆங்கிலேயர் இருந்தால் என்னையும் என் குழந்தையும் கொன்றுவாங்கன்ட்டு நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு நான் தலைமறைவாருக்கு வந்து போய்கிட்டு இருக்கேம்மா, ஆங்கிலேயர் வந்தால் என்னை காட்டி கொடுத்துடாத அப்படின்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. உடனே அவங்கள துரத்தி வந்த ஆங்கிலேயர் மறுபடி இந்த ஆடு மேய்க்கிற பெண்மணிகிட்டே வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த வழியாக ஒரு பெண்ணு குதிரையில் போனாங்களே பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சும் தன்னுடைய ஒரு குழந்தையவும் ஒரு தாயவும் காட்டி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால எனக்கு வந்து தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆங்கிலேயர் வந்து ரொம்ப வற்புறுத்தி கேட்குறாங்க. உடனே இவங்க தன்னுடைய கையில் இருந்த கத்தியை வச்சு தன்னுடைய நாக்கை வந்து அறுத்துக்கிறாங்க. உடனே ஆங்கிலேயர் அந்த பெண்ணை பார்த்து ரொம்ப வியப்படைகிறாங்க. ஒரு வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்கக்கூடாதுன்ட்டு ஒரு பெண்மணி இப்படி செய்கிறாங்களேன்ட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க, தலையோடு அப்படியே வெட்டிடுறாங்க ஆங்கிலேயர். அந்த பெண்மணியோட நினைவாக தான் இன்றைக்கும் அந்த சிவகங்கையிலேருந்து போகிற வழியில் வெட்டுடையாள் காளின்னு ஒரு கோயில் அந்த பெண்ணு தெய்வமாக ஆகி அந்த கோயிலை வந்து இன்றைக்கும் ஒரு புனித ஸ்தலமாக வந்து எல்லாருமே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரியும். இந்த கோயில் அவ்வளோ பிரசித்தி பெற்ற கோயில். முடிஞ்சால் ஒரு டைம் அங்கே போயிட்டு வாங்க எல்லாருமே. அவ்வளோ பிரசித்தி பெற்ற கோயில். அந்த பெண்மணிக்காண்டி இந்த பெண்ணை தெய்வமாக வந்து இந்த இடத்துல வந்து இருக்காங்க. இன்னமும் இருக்காங்க. இப்போ வேலுநாச்சியார் வந்து அங்கே வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. திண்டுக்கல் கூட்டமைப்பில் போய் கோபால் நாயக்கிட்ட வந்து இந்த நிலைமையை எடுத்து சொல்கிறாங்க. என்னுடைய கணவரை வந்து போரில் கொண்டுட்டாங்க, அதனால் கொஞ்சம் நாளைக்கு நான் இங்கே இருக்கேன், மறுபடியும் ஆங்கிலேயரை தாக்கி என்னுடைய பூமிக்கு போகிற வரைக்கும் கொஞ்ச நாள் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் கோபால் நாயக்கரும் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. அப்படி சூழ்நிலை போய்கிட்டு கொண்டு இருக்கும்போது மறுபடியும் வேலுநாச்சியரம்மா கேட்குறாங்க அவங்ககிட்ட, உங்கள் படைகள் கொஞ்சம் கொடுங்க, நான் போய் மறுபடியும் ஆங்கிலேயரை தாக்கி என் கணவரை கொண்டவங்கள நாங்கள் அந்த இடத்த விட்டு நான் விரட்டியாக ஆகணும் அப்படின்னு ஒரு கேட்குறாருங்க. அது கோபால் நாயக்கர், என்னிடம் அவ்வளோ படைகள் இல்லைம்மா, நம்ம போய் ஆங்கிலேயரை போய் ஜெயிக்க முடியாது, கொஞ்ச நாள் இருங்க, பொறுமையோடு இருங்க, கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு காலம் வரும், நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு மைசூரில் இருக்க ஹைதர் அலி என்பவர்கிட்ட வந்து அங்கே வந்து அவர் மைசூர் பகுதியை வந்து அவர் ஆட்சி செய்கிறாரு. அவர்கிட்ட போய் உதவி கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட கொஞ்சம் படைகள் கொடுங்க, நாங்கள் ஆங்கிலேயரை போய் தாக்கணும் அப்படின்னு. ஆங்கிலேயரை தாக்கி இந்த மாதிரி சிவகங்கையை வந்து மறுபடியும் மீட்கணும்னு வேலுநாச்சியாரம்மா என்ன பண்ணுறாங்க, கடிதம் மூலமாக அவருக்கு வந்து எழுதுகிறாங்க. முதல்ல ஒரு கடிதம் எழுதுகிறாங்க, அதுக்கு பதில் எதுவுமே வரவே இல்லை. ரெண்டாவது ஒரு டைம் கடிதம் எழுதுகிறாங்க, அதுக்கும் பதில் இல்லை. மூணாவது தடவை சரி இது கடிதம் லாஸ்ட் கடிதமாக இருக்கட்டும், இந்த ஒரு டைம் எழுதுவங்க மூணாவது டைம் எழுதுகிறாங்க, அதுக்கும் பதில் வரல. அப்போ இனிமேலும் நம்ம வந்து காலம் தாழ்த்தக்கூடாதுன்ட்டு நேரடியாக ஹைதர் அலிகிட்ட வேலுநாச்சியாரை போகிறாங்க. கூட தன்னோட 2 தன்னுடைய போர் வீரர்களை கூப்பிட்டுட்டு இங்கே வந்து போகிறாங்க. போனோன்னே அவர் ஹைதர் அலிக்கு வந்து இன்ஃபார்ம் போகுது, இந்த மாதிரி திண்டுக்கல் கூட்டமைப்பில் வந்து 3 வீரர்கள் வந்திருக்காங்கன்ட்டு. உடனே சரி உள்ளே வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு உள்ளே வர சொல்கிறாரு. இந்த 3 பேரும் போய் அவர் இருக்கையில் போய் அமர சொல்கிறாரு. அமர்றாங்க. அப்போ இந்த நிலைமையெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி போரில் கொண்டுட்டாங்க, எங்களுக்கு வந்து கொஞ்சம் படைகள் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் கேட்குறாரு, நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் வேலுநாச்சியார் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வேலுநாச்சியாரும் வந்திருக்காங்க அப்படிங்கிறோடனே யார் வேலுநாச்சியார்னு அவருக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா 3 பேருமே வந்து ஆண் தோற்றத்தில் இருக்காங்க. உடனே நடுவில் உட்காந்துருந்த வேலுநாச்சியார் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு தன்னுடைய தலையில் அந்த கவசத்தை வந்து கலட்டி வைக்கிறாங்க. அந்த சுருண்டை முடி கொண்டை போட்டிருந்த முடி அப்படியே அப்படி சருகி உழுகுன உடனே அப்படியே ஹைதர் அலி அப்படியே அவருக்கு என்ன சொல்கிறேனே தெரில, அந்த அளவுக்கு ஒரு இதாகிட்டார். ஒரு வீர பெண்மணி, ஒரு பெண்ணாக இருந்துட்டு இவ்வளவு தைரியத்தோடு இப்படி ஒரு ஆண் வேஷம் போட்டு இப்படி வந்திருக்காங்களேன்ட்டு அவரே ரொம்ப வியப்படைஞ்சிட்டார். அது மூலமாக இல்லாமையும் அவர் வந்து உருது மொழியில் வந்து நான் தான் வேலுநாச்சியார்னு சொல்லவும், அந்த அவருக்கு இத்தனை மொழிகள் தெரியுதுன்னு அதுலேயும் வியப்படைஞ்சிட்டார். கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேம்மா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி விட்டுட்டு கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் இந்த படைகளை பூரா அனுப்பி விட்டுறாரு. இவங்க சிவகங்கையை மறுபடியும் மீட்கிறதுக்கு எது தருணம், எது இந்த நேரத்தில் போனால் வெள்ளையரை வந்து ஆங்கிலேயரை வந்து விரட்டி அடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது 1780 வந்து விஜயதசமி நாளன்று அங்கே ஒரு கோயில் இருக்கும்.
அந்த சிவகங்கையில் வந்து அந்த கோயிலில் வந்து எல்லாருமே பெண்கள் போய் வழிபடுற பழக்கம் காலங்காலமாக இருந்து உண்டு. சரி, இதான் ஒரு நல்ல நாள் நம்ம போய் ஆங்கிலேயரை தாக்குறதுக்கு அப்படி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய தோழி, அதாவது அவங்க பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து தலைவியாக இருந்தவங்க அந்த வேலுநாச்சியார் அம்மாவோட தோழி வந்து குயிலி, இந்த குயிலிகிட்ட வந்து சொல்லி அனுப்புகிறாங்க, நீ போய் ஆங்கிலேயர்கிட்ட என்னென்ன இருக்குது, என்னென்ன படைகள் இருக்குது, அவங்க ஆயுதங்கள்லாம் எங்கெங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு போய் பார்த்துட்டு வான்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு இந்த குயில் என்ன பண்ணுறாங்க, அந்த விஜயதசமி நாளன்று போய் பார்த்து இந்தந்த இடத்துல ஆயுதம் இருக்குது, இந்தந்த இடத்துல ஆயுத கிடங்குகள் இருக்குது, இந்த இது வச்சுருக்காங்கன்ட்டு மறுபடியும் அந்த தகவலை கொண்டு வந்து வேலுநாச்சியார்கிட்ட சொல்கிறாங்க. சரி, இன்றைக்கி தான் சரியான நாள் அப்படின்ட்டு எல்லா படைகளையும் வர சொல்லி போய் தாக்குறாங்க. ஆங்கிலேயரை போய் அந்த நாள் விஜயதசமி நாள் அன்று போய் தாக்குறாங்க. அந்த தோழி குயிலி பார்த்துட்டு வந்தாங்களே, அவங்க வந்து அந்த விஜயதசமி நாள் அன்று அந்த விளக்கு போடுவாங்கள்ல கோயிலில், அந்த எண்ணெயை வந்து தன் மேலே ஊற்றி கொண்டு தன் மேலே நெருப்பு வைத்து கொண்டு அப்படியே அந்த ஆயுத கிடங்கில் போய் விழுந்து அந்த ஆயுத கிடங்கை சுத்தமாக அழிச்சிடுறாங்க. அந்த ஆயுத கிடங்கில் உள்ள எல்லாமே வந்து அழிஞ்சு போகுது. அப்போ எல்லாருமே அந்த படைகள் எல்லோரும் சேர்ந்து ஆங்கிலேயர் வந்து விரட்டி அடிச்சிடுறாங்க. விரட்டி அடித்தது இந்த தன்னுடைய தோழி தனக்காண்டி இவ்வளோ ஒரு வீரமிகு செயலை செஞ்சுருக்கான்னு ரொம்ப கண்ணீர் வடித்து வேலுநாச்சியார் வந்து அழுகிறாங்க. இப்படி ஒரு தோழி என் வாழ்க்கையில் இழந்துட்டனே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறாங்க. மறுபடி ஆங்கிலேயரை விரட்டிட்டு சிவகங்கை வந்து 1780 மறுபடியும் மீட்டுறாங்க. மீட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் காலம் ஆட்சி செய்கிறாங்க. தன்னுடைய மகளை வந்து இந்த சிவகங்கை பூமிக்கு வந்து மறுபடியும் ராணி ஆக்கிட்டு அவங்க நோய்வாய்ப்பட்டு கொஞ்சம் நாள்ல இறந்துடுறாங்க. ஒரு பெண்மணியாக இருந்து இவ்வளவு தைரியமிகு வீரமிகு செயல்களை செஞ்ச ஒரு பெண்ணரசி, ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்ணரசி வீரமங்கை வேலுநாச்சியார் மட்டும்தான். அவரை போன்ற வீரமிகு பெண்மணிகளை அடுத்து உருவாகணும். எல்லாருமே எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும். பெண்கள் பல முன்னேற்றத்தை சந்திக்கணும். இப்போயும் எல்லாத்துலேயும் பெண்கள் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வீரமிகு வேலுநாச்சியார் மாதிரி எல்லா கலைகளும் வில்வித்தை அந்த இது இல்லாட்டாலும் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு என்னென்ன திறமைகளை எங்கெங்கே காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டி ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெண்கள் அடையணும்னு வேண்டிக்கிறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. உங்கள் செல்வா.